இன்றைக்கு வந்து மரவள்ளி கிழங்குல வந்து வடை செய்யறதுக்கு இதில் வந்து ஒரு பாதி மரவள்ளி கிழங்கு எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இந்த நடுவில் தண்டு மாதிரி இருக்குல்ல, அந்த தண்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் சரியாக 145 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த பெரிய கண்ணில் ஸ்க்ரேப்பர் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரேப்பரால் ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. மரவள்ளி கிழங்கு வந்து இப்படி ஸ்க்ரேப் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஸ்க்ரேப் பண்ண பிறகு இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து வடை செய்கிறதுக்கு நான் இதில் வந்து 1.5 கப் உளுந்து எல்லாட்டிக்கு 320 கிராம் உளுந்து எடுத்து நல்லா கழுவி போட்டு தண்ணியில் வந்து நனைய வச்சுட்டான் 6 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த உளுந்து இதில் போடுங்க. முதல் அரைவாசியை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணி ஒன்றும் சேர்க்காம நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். இந்த அரைக்க இந்த உளுந்த போட்டு தண்ணி சேர்க்காம நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இந்த அரைக்க இந்த செப்பரேட்டான பவுலில் வந்து இறக்கி விட போறேன். இந்த இருக்கு இப்படி செப்பரேட்டான பவுலில் இறக்கி இருக்கிறேன். இதே மாதிரி எல்லா உளுந்தையும் போட்டு தண்ணி சேர்க்காம பட்டை அரைச்செடுக்க போறேன். இந்த இருக்கு இருக்கிற எல்லா உளுந்தையும் இதே மாதிரி பட்டை அரைச்சிருக்கேன். ஒன்றடியா இறக்கி விடுங்க. இந்த இருக்க எல்லா உளுந்தையும் இந்த புறமான பவுலில் இறக்கியிருக்கேன். இறக்குனா பிறகு அரைச்ச உளுந்துக்கு வந்து நான் ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கேன் மரவள்ளி கிழங்கு இருக்கு. இந்த மரவள்ளி கிழங்கு இதுக்குள்ள போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் 15 சின்ன வெங்காயம் இல்லாட்டிக்கு 75 கிராம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்கும். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 12 சின்ன பச்சை மிளகாய் சின்ன சின்ன வெட்டியிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து 3 காம்பு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த இருக்கு நான் கையை கழுவி இருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதில் வந்து நறுவல் அரைச்ச காஞ்ச மிளகா பவுடர் இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து வறுத்த அரிசிமா இருக்குது. வெள்ளை பச்சை அரிசிமா 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 20 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாயில் கொஞ்சம் போட்டு பாருங்க உப்பு காணுமாண்டு காணாடி சேருங்க. இந்த இருக்கு இப்படி நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். இந்த வடையை பொரிக்கிறதுக்கு நான் இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். கூட்டி வச்சிடாதீங்க. இதில் வந்து தண்ணி வந்து புறம்பா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தண்ணியில் கையை நினைச்சிட்டு இந்த வடையை சுட்டிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இந்த எண்ணெய்க்கு போடுறதுக்கு. இந்த இருக்கு நான் குழச்சி வச்ச மரவள்ளி கிழங்கு வடை இருக்கு. இப்போ இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து இப்படி ரவுண்டாக உருட்டிட்டு இந்த இருக்கு ஒரு விரலை இப்படி வச்சுக்கொண்டு மெட்ட விரலை வந்து மெட்ட சைடில் வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரிச்செடுப்போம். ஹீட்டை கூட்டி வச்சுறாங்க. வெளியில் வந்து டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். உள்ளுக்கு வந்து அவியாது. மற்ற மரவள்ளி கிழங்கு எல்லாம் வந்து நல்லா அவியணும். ஸோ அதால் கூட்டி வச்சு பொரிச்சிடாதீங்க. ஒரு 3 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் நல்லா பொரியணும். இப்போ சரியாக வந்து 4.5 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்கு. எண்ணெய் வந்து நல்லா பொரிபடணும். 6 நிமிஷமாக இதுலேருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் பொரிபடணும். இப்போ சரியாக வந்து 8 நிமிஷம் பொரிச்சிருக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. இப்படி வரைக்க பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் இறக்கி எடுப்போம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்செடுக்க போகிறேன். இதுதான் இந்த மரவள்ளி கிழங்குல செய்கிற வடை செய்து முடிஞ்சது.